என்பதை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்கள் மூவரையும் இந்த இடத்தை விட்டு காப்பாற்றி விடு என்ற உடனே அந்த கல்லின் மூன்றாவது கட்டமும் விலகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த சம்பவம் நமக்கு எதனை உணர்த்துகின்றது? மேலே சொன்ன திருமறை குர்ஆன் வசனத்தை நாம் இங்கே நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபத்குரூனி, என்னை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், அத்குருக்கும், உங்களை நான் நினைவுபடுத்துவேன் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் மூவரும் தாங்கள் செய்த உயர்தரமான அந்த நன்மையான காரியங்களை அல்லாஹ்வுக்கு நினைவுபடுத்தினார்கள். அல்லாஹ்வுக்கு நினைவுபடுத்தி பிரார்த்தனை புரிந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். முதலாம் அவர் தான் பெற்றோர்களை பராமரித்ததை பற்றி சொன்னார். இரண்டாம் அவர் கூலிக்காரனை உரிய முறையிலே வழிநடத்தியதை பற்றி சொன்னார். மூன்றாம் அவர் ஒரு பாவமான காரியத்தை செய்வதற்கான வாய்ப்பு வந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்தை விட்டு விலகியதாக சொன்னார். இப்பொழுது இந்த மூன்று செயல்களும் அல்லாஹ்வை நினைவுபடுத்திய செயல்கள் என்பதை இங்கே நாம் கருதுகின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? என்னை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், நான் உங்களை நினைவுபடுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே. அல்லாஹு தஆலா இந்த துஆவை இந்த மூன்று பேருடைய விஷயத்திலும் உடனடியாக கபூல் செய்தான் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த சம்பவத்திலே மிக ஆழமான ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கின்றது. நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இருக்கின்றது. அதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். அதாவது அல்லாஹு தஆலாவுக்கு நாம் செய்கின்ற நன்மையான காரியங்களை கொண்டு மாத்திரம் அல்லாஹ்வை நாம் அணுகுவதல்ல, அல்லாஹ்வை நெருங்குவதல்ல. அல்லாஹ் பாவம் உண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு வருகின்ற நேரத்திலே அந்த பாவத்தை செய்யாமல் விலகுகின்ற நேரத்திலும் கூட அல்லாஹ்வை நெருங்குகின்றோம் என்பது. ஏன் முதலாமவரும் இரண்டாமவரும் நன்மையான காரியங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கி இருக்கின்றார்கள். ஆனால் மூன்றாமவரோ பாவம் ஒன்று செய்யக்கூடிய வாய்ப்பு வந்த நேரத்திலே அந்த பாவத்தை செய்யாமல் விலகுவதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கி இருக்கின்றார். இந்த மூன்றையும் அல்லாஹு தஆலா சமமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். முதல் இரண்டு பேருடைய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்து எப்படி அந்த பாறாங்கல்லை விலக்கினானோ அதே போல மூன்றாமவருடைய துஆவையும் கபூல் செய்து அந்த பாறாங்கல்லை விலக்கி மூன்று பேரையும் வெளியாக்குகின்றான். அந்த மூன்றாமவர் என்ன சொல்லுகின்றார்? பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்த நேரத்திலும் நான் உன்னை நினைத்தேன், உனக்கு பயந்தேன். அந்த பெண் என்னை நோக்கி இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், அப்படி சொன்னபோது உன்னை பற்றிய பயம் எனக்கு வந்தது, நான் விலகிவிட்டேன் என்று அவர் சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார். அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு அடியானின் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால், நன்மை செய்கின்ற அடியானுக்கு அல்லாஹ் எப்படி நன்மை கொடுக்கின்றானோ அதே போல பாவம் செய்து பாவத்திலே எல்லை கடந்த நிலையிலே ஒருவன் பாவம் செய்திருந்தாலும் கூட அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பாவ மன்னிப்பு கேட்பானாயிருந்தால் அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்றால், திருமறை குர்ஆன் 25வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா 69வது வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பாவம் செய்த ஒருவன் பாவத்திலிருந்து முற்றாக விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அந்த பாவத்தை விட்டு நீங்குவான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுக்கு இரண்டு விதமான வெகுமதிகளை கொடுக்கின்றான். ஒன்று, அந்த பாவங்களை முற்றாக மன்னித்து விடுகின்றான். இது ஒரு வெகுமதி. அவன் செய்த அந்த தௌபாவின் மூலமாக பாவங்கள் அனைத்தையும் அவனை முற்றாக மன்னித்து விடுகின்றான். இது முதலாவது வெகுமதி. இரண்டாவது வெகுமதி என்ன தெரியுமா? அவ்வளவு காலம் செய்த அவனுடைய பாவத்தின் எண்ணிக்கைகள் எந்த அளவுக்கு இருந்தனவோ அந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையை நன்மைகளாக மாற்றி விடுகின்றான். இது அல்லாஹ் தஆலா செய்கின்ற மிகப்பெரிய அருள். அதாவது ஒருவன் செய்த பாவத்தை மன்னித்து நீ குற்றவாளி இல்லை, நீ பாவி இல்லை, நீ நரகவாதி இல்லை என்று சொன்னால் அதோடு அவனுடைய பிரச்சனை முடிந்து விடுகின்றது. ஆனா அல்லாஹ் அதோடு நிறுத்திவிடவில்லை. என்ன சொல்கின்றான்? நீ எந்த அளவுக்கு பரிசுத்தமான உள்ளத்தோடு நீ என்னிடத்தில் கேட்டாயோ அந்த அளவுக்கு நான் இதை கபூல் செய்வேன் என்பதை அல்லாஹ் தஆலா காட்டுவதற்காக என்ன சொல்கின்றான்? அவ்வளவு காலம் நீ செய்த பாவங்களை நான் நன்மைகளாக மாற்றி விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதனால் அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்வை நினைக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. நன்மையான காரியங்களை செய்வதை கொண்டும் அல்லாஹ்வை நினைக்க முடியும்,
பாவங்கள் செய்கின்ற சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அந்த பாவத்தை செய்யாமல் விலகி நடப்பதை கொண்டும் அல்லாஹ்வை நினைவுபடுத்த முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு போதிய சான்றாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு மற்றொரு நிகழ்ச்சியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். மலையுச்சியிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓரிடையன் தொழுகைக்கு நேரம் வந்த உடனே தன்னுடைய எல்லா விதமான மந்தைகளையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பினை விட்டுவிட்டு உது செய்து கொண்டு அதான் சொல்லி இக்காமத்து சொல்லி தொழ ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தன்னோடு இருக்கின்ற மலக்குகளை பார்த்து இந்த அடியானை நினைவு கூறுகின்றான். எப்படி நினைவு கூறுகின்றான்? பார்த்தீர்களா, என்னுடைய அடியான் என்னை நினைவுபடுத்துகின்ற நேரம் வந்த போது தன்னுடைய எல்லா விதமான சொத்து சுகங்களையும் விட்டுவிட்டு என்னை நினைவுபடுத்துகின்றதை நீங்கள் பார்த்தீர்களா என்று மலாயிக்காமார்களை நோக்கி அல்லாஹு தஆலா கேட்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் என்ன சொன்னான்? என்னை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், உங்களை நான் நினைவுபடுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே, அது எந்த அளவுக்கு ஒரு நபி அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் பாருங்கள். அல்லாஹுவை உரிய நேரத்திலே ஒருவன் தொழ ஆரம்பிக்கின்ற நேரத்திலே அந்த அடியானை பற்றி அல்லாஹு தஆலா தன்னோடு இருக்கின்ற மலக்குகளிடத்திலே நினைவு கூர்ந்து காட்டுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன்? தொழுகை என்பது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கம். ஒவ்வொரு தொழுகையையும் எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும் என அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறானோ அந்த நேரத்தில் அந்த தொழுகைகளை தொழ வேண்டும். அப்படி தொழுவதன் மூலமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வை அவன் நினைவுபடுத்துகின்ற போது அல்லாஹு தஆலா தன்னோடு இருக்கின்ற மலக்குகளை நோக்கி இந்த அடியானை நினைவுபடுத்துவதாக இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அந்த அடியான் தயாராகின்ற போது அல்லாஹு தஆலா தன்னுடைய மலாயிக்காமார்களிடத்திலே அந்த அடியானை நினைவுபடுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அடுத்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள். அதாவது தஹஜ்ஜுதுடைய நேரம், கியாமுல் லைல், இரவு தொழுகை தொழுகின்ற நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே சிறப்பான நேரம் பிந்திய இரவு தான். அதாவது இஷா தொழுகை தொழுது முடிந்ததிலிருந்து ஃபஜ்ர் தொழுகை கிடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரத்திலும் இந்த